ஒரு 10 அல்லது 12 வருஷத்துக்கு முன்னாடி 8த் ஸ்டாண்டர்டா 9த் ஸ்டாண்டர்டா சரியா ஞாபகம் இல்ல. இங்கிலீஷ் புக்ல பீத்தோவனுடைய சிம்ஃபனிய பத்தி ஒரு லெசன் இருக்கும். அத நடத்தும்போது, இப்ப இருக்கிற மாரி டக்குன்னு மொபைல்ல போட்டு காட்ட முடியாது. ஒரு சிம்ஃபனின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சிஸ்டம்ல சாம்பிள் மியூசிக் பார்ட்ல இந்த சிம்ஃபனி இருக்கும். அத போட்டு பசங்களுக்கு காட்டுவோம். அத நான் இப்ப நினைவுபடுத்தி பார்க்குறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்சிங் திஸ். இது உங்கள் முதல் முறை அனுபவமாக இருக்கும். லண்டனில் உள்ள ஈவன்டிம் அப்பல்லோ அரங்கத்தில் தன்னுடைய வேலியண்ட் சிம்ஃபனியை அரங்கேற்றம் செய்வதற்கு முன்பு இளையராஜா அவர்கள் பேசிய வார்த்தைகள் இவை. சுமார் 45 நிமிடங்களுக்கு நீடித்த சிம்ஃபனியை முடிக்கும்போது இளையராஜா கூறிய வார்த்தைகளை அங்கிருந்த இசைப்பிரியர்கள் பலர் அனுபவித்திருப்பார்கள். சிம்ஃபனி எழுதி அதனை சர்வதேச அளவில் அரங்கேற்றின ஆசிய கண்டத்தின் முதல் இசையமைப்பாளர் அப்படிங்கிற பெருமையை 82 வயதான இளையராஜா அவர்கள் அடைந்துள்ளார்கள். அது மட்டுமின்றி துபாய், பாரிஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளில் சிம்ஃபனி இசை நிகழ்ச்சியையும் நடத்த இருக்கிறார். சினிமா அப்படிங்கிற சிறிய பெட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்து இந்த ஹார்மோனியம் இசைக்க தொடங்கியிருக்கு. 5 நிமிடத்திற்குள்ள 4 பாடல்கள், 2 பின்னணி இசை துணுக்குகள் அப்படின்னு சிறிய வட்டத்திலிருந்து மேலெழுந்து சிம்ஃபோனி என்ற வானில் பறக்க தொடங்கியுள்ளார். சிம்ஃபோனினா என்ன, அவ்வளோ பெருசா என்ன அப்படிங்கிற கேள்வி எழலாம். சிம்ஃபோனினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இளையராஜா அவர்கள் எத்தகைய சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உணர முடியும். ஒரு கதை, சம்பவம் அல்லது நிகழ்வை அடிப்படையாக வைத்து அதனை வார்த்தைகளே இல்லாமல் வெறும் வாத்தியங்கள் மூலமாக 4 பகுதிகளாக இசை வடிவத்தில் விளக்குறது தான் சிம்ஃபனி. இதனை ஆர்கெஸ்ட்ரான்னு அழைக்கலாம். உலகத்தில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அதில் முக்கியமானது 2. ஒன்று சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா, இன்னொன்று சேம்பர் ஆர்கெஸ்ட்ரா. சிம்ஃபனிங்கிறது வெறுமனே இசைக்குழுவினர் இணைஞ்சு வாத்தியங்களை இசைக்கிறது மட்டுமல்ல, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. எவ்வளவு நேரம் இசைக்கப்படணும், எத்தனை இசைக்கருவிகள், என்னென்ன வகையிலான கருவிகளை பயன்படுத்தலாம், எத்தனை இசைக்கலைஞர்கள் பங்கு பெறணும் அப்படின்னு அனைத்தும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இதற்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அது சிம்ஃபனியாக அங்கீகரிக்கப்படும். இதனை ஒழுங்குபடுத்தியவர் ஆஸ்திரியாவை சேர்ந்த ஜோசப் ஹேடன். அதனால தான் இவர் சிம்ஃபனியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சிம்ஃபனினாலே உலக அளவில் அறியப்படக்கூடிய மோசோட், பீத்தோவன் 2 பேருக்குமே அவர் தான் இசை குரு. அவர்கிட்டேருந்து தான் இசை இலக்கணங்களை கற்று இவங்க சிம்ஃபனி படித்தாங்க. ஒரு சிம்ஃபனி குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் இருக்கணும். தற்போது நமது இசைஞானி அவர்கள் படைத்த வேலியண்ட் சிம்ஃபனி 45 நிமிடங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. 18லேருந்து 24 வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படணும். 80லேருந்து 120 இசைக்கலைஞர்கள் வர ஒரு அரங்கத்தில் அரைவட்ட வடிவில் அமர்ந்து இசைக்கணும். இவ்வாறு இசைக்கப்படுறது தான் சிம்ஃபனியாக ஆகுது. மாறாக இந்த விதிகளில் ஒன்று பின்பற்றப்படாமல் விட்டால் கூட இது சேம்பர் ஆர்கெஸ்ட்ராவாயிடும். சிம்ஃபனியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அதனுடைய 4 வகையான உணர்வுகள். ஒன்று வேகமான இயக்கம், அடுத்தது மெதுவான இயக்கம், அப்புறம் நடன இயக்கம், அப்புறம் ஈர்க்கக்கூடிய வகையிலான வேகமான இயக்கம் அப்படின்னு 4 வகையான உணர்வுகளை சிம்ஃபனி கொடுக்கணும். இந்த 4 பகுதிகளையும் உருவாக்குவதற்கான அதற்காகத்தான் இந்த 20லேருந்து 45 நிமிடங்கள் வரை தேவைப்படுது. சிம்ஃபனிக்கு உதாரணமாக திருமணத்தை குறிப்பிடலாம். அதாவது திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உறவினர்கள், நண்பர்கள், முக்கியமான பிரமுகர்கள்லாம் ஒன்று கூடுவாங்க. இதனால் திருமணம் நடைபெறக்கூடிய இடமே கோலாகலமாக இருக்கும். அங்கே ஒரு வேகமான இயக்கத்தில் ஒரு மியூசிக் தேவைப்படும். இப்போது திருமண அரங்கத்துக்குள்ளே மணமகன், மணமகள்லாம் உள்ளே வர்றாங்க. இங்கு தொடக்கத்தில் இருந்த துள்ளல் இசை ஆழமாக சென்று விரிவாக மெல்லிய இசை தொடங்க ஆரம்பிக்கும். இது மெதுவான இயக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது திருமணத்தினுடைய உச்சமான மோதிரம் மாற்றிக்கிறது, அந்த மாதிரியான மகிழ்ச்சியான உச்சத்தில் உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் கேளிக்கையிலே நிறைஞ்சிருப்பாங்க. அங்கே நடனம் ஆடும்படியான இசை அமைஞ்சிருக்கும். இப்போ திருமணம் முடிஞ்சு மணமகனுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கும்போது
உணர்வுகள்லாம் ஒன்று திரண்டு கொப்பளிக்கும் இடமாக அது இருக்கும். மணமகனுடைய மனதில் பெரும் பதட்டமும் வருத்தமும் நிறைஞ்சிருக்கும். இதனால் இந்த இசையில் நிறைய பரிசோதனைகளும் புதிய முயற்சிகளும் செஞ்சு பார்ப்பாங்க. இங்கு இசையமைப்பாளர்கள் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி சிம்ஃபோனியை நிறைவு செய்வாங்க. அதான் ஈர்க்கக்கூடிய வகையிலான வேகமான இயக்கமாக அந்த 4வது படியை அது தொடும். இந்த சிம்ஃபனி எந்த ஒரு சினிமா பாடலையோ இசையையோ எதிரொலிப்பதை போன்று இருக்காது. அப்படி எதிரொலித்தாலும் அது சிம்ஃபனிக்கான தகுதியை இழந்துடும். இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றி இசைக்குறிப்புகளை எழுதி அதனை அரங்கேற்றினாதான் அது சிம்ஃபோனி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுது. இதனை ஒளிப்பதிவு செய்யக்கூடாது. பொது வெளியில் பார்வையாளர்கள் மத்தியில் தான் இசைக்கணும். அதனால்தான் என்னவோ உலக அளவில் சிம்ஃபோனி அரங்கேற்றிய இசைக்கலைஞர்கள் சொற்பமாகவே இருக்காங்க. சிம்ஃபோனிக்கான விதிமுறைகளை கேட்கும்போதே எவ்வளவு சிரமமாகவும் நுணுக்கமாகவும் இருக்குது அப்படின்னா, இந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வெறும் 35 நாட்களில் சிம்ஃபோனி எழுதி முடிச்சிருக்கிறார் இளையராஜா. தனது நிகழ்ச்சியில் பாடல் பதிவுகளுக்கு இடையே அவர் இதை செய்ததா வீடியோவில் அவரே குறிப்பிட்டிருக்கார். சிம்ஃபோனியை கேட்கும்போதும் அதற்குரிய உழைப்பை அறியும் போதும் தான் அவர் முடித்தது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இசைஞானி அவர்கள் இதற்கு முன்பே தன்னுடைய படங்களில் சிம்ஃபோனியை அங்கங்கே நமக்கு காட்டியிருக்கிறார். உதாரணமாக பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் ஆனந்தராகம் கேட்கும் காலம் அப்படின்னு தொடங்குகிற பாடலுக்கு முன்னாடி ஒரு இசைக்கோர்வை வரும். அது சிம்ஃபனியினுடைய நிறைவு கட்டம். புதிய வார்ப்புகள் படத்தில் இதயம் போகுதே அப்படின்னு தொடங்கும் பாடலுக்கு முன்னாடி சிம்ஃபனியுடைய சாயலை நாம் உணரலாம். சில மேடைகள்லையும் சிம்ஃபோனி பின்னணியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கார். 1980களில் வந்த படங்கள் தான் இவை. அப்போதிலிருந்தே மேற்கத்திய சிம்ஃபோனியை நம் பாமர மக்களை கேட்க வச்சிருக்காரு நம்மளுடைய இசைஞானி அவர்கள். 1986வது வருஷம் ஹவ் டு நேம் இட் அப்படிங்கிற இசைத்தொகுப்பை இளையராஜா அவர்கள் வெளியிட்டாங்க. இதில் மொத்தம் 10 ட்ராக்குகள் இடம்பெற்றிருந்துச்சு. இளையராஜா அவர்களினுடைய முதல் ஃபியூஷன் ஆல்பமாக இது வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் 1988ல் நத்திங் பட் விண்ட் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை வெளியிட்டார். மேற்கத்திய செவ்வியல் இசை, இந்திய நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இது எல்லாம் இணைந்து இளையராஜா உருவாக்கியிருந்த இந்த இசை தொகுப்பை வாசித்தவர் புகழ்பெற்ற புல்லாங்குழல் இசைக்கலைஞரான ஹரி பிரசாத் சௌராஷ்டியா. அதுக்கப்புறம் 1993ல் இளையராஜா அவர்கள் ஒரு சிம்பொனியை உருவாக்குனதாக ஒரு செய்தி வெளிவந்துச்சு. ஆனால் அந்த தொகுப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. 2005ல் திருவாசகத்தை மேற்கத்திய இசைக்கருவிகள் இசையோடு வெளியிட்டார் இளையராஜா. புடாபெஸ்ட் நகரில் புடாபெஸ்ட் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா இதனை இசைச்சு பதிவு செஞ்சாங்க. இது ஒராட்டாரியோ வகையை சேர்ந்தது. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டு என்னென்னா, ஏன் லண்டனில் போய் தான் பதிவு செய்யணும் அப்படின்னு. அதுக்கும் காரணம் இருக்குது. சிம்ஃபோனியை இசைக்க மேற்கத்திய இசையை ஒத்திசைத்து இசைக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட தேர்ந்த இசைக்கலைஞர்கள் தேவை. சிம்ஃபோனிகள் இறுதியாக பதிவு செய்யப்படுறதுக்கு முன்னாடி பல முறை அவை வாசிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்படணும். அதனால் அதற்கென வடிவமைக்கப்பட்ட அரங்கங்கள் தேவை. சிம்ஃபோனிகளை இசைக்கக்கூடிய சில இசைக்குழுக்கள் இந்தியாவில் செயல்பட்டு வந்தாலும் புதிதாக ஒரு சிம்ஃபோனி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தேர்ச்சி பெற்ற மேற்கத்திய இசைக்கலைஞர்கள் வச்சு தான் அதை நிறைவேற்ற முடியும். அப்படிங்கிறதுனால லண்டனில் பதிவு செய்ததாக இசைஞானி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இளையராஜா அவர்கள் உருவாக்கியிருக்கிற இந்த வேலியண்ட் அப்படிங்கிற சிம்ஃபோனி இசை மூலமாக அவர் தன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ரசனையையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு இல்லையா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே பசங்களுக்கு சிம்ஃபோனினா என்ன அப்படின்னு நான் தேடி பிடிச்சி ஆடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா சிம்ஃபோனியை இந்தியாவில் விதைத்த பெருமகன் இசைஞானி இளையராஜா. மீண்டும் சந்திப்போம். நன்றி.